கோவையில் இந்திய தொழில் வர்த்தக சபை சார்பில் நடைபெறும் வேட்பாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது காணல. ஒரு நாடு, ஒரு நகரம் சில நேரத்தில் இந்த முடிவை எடுக்கணும். எனக்கு அரசியல் கட்சிகள் தேவை கிடையாது, தலைவர்கள் தேவை என்கின்ற முடிவு ஒரு நாடு எடுக்கணும், ஒரு நகரம் எடுக்கணும். சில நேரத்தில் ஆண்ட கட்சிகள் இருக்கிறாங்க, ஆளுகின்ற கட்சிகள் இருக்கிறாங்க. குறிப்பாக சில கட்சிகளுக்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. எங்கள் 9 எம்எல்ஏ இருக்கிறாங்க, 10 எம்எல்ஏ இருக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. புக் எடுத்து பாருங்கள். அல்லது நாங்கள் 6 முறை ஆட்சியில் இருந்திருக்கோம், அந்த புக்கில் அடித்து படித்து பாருங்கள். நாங்கள் பேசக்கூட விரும்பலை, இந்த புக்கை படிச்சிங்கனாவே நாங்கள் யாருன்னு தெரியும். இல்லை சில கட்சிகள் இல்லை, நாங்களும் 6 முறை ஆண்டு இருக்கின்றோம், நாங்களும் ஒரு புத்தகம் போட்டு கொடுத்துட்றோம், அதெல்லாம் படிங்க. நான் இன்றைக்கி அந்த விளையாட்டுக்கு வரல சார். நான் உங்கள் முன்னால் ஒரு தலைவனாக நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த நகரத்தை மாற்ற வேண்டும், அடிப்படையிலிருந்து மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ண ஓட்டத்தோடு நின்று கொண்டிருக்கின்றேன். இதே போல தான் 2014 நம்முடைய நாடு மோடி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்தது. மோடி அவர்கள் மீது நம்பிக்கை வச்சு ஒரு கட்சி 2009 எங்களுடைய வாக்கு சதவீதம் தெரியும், எவ்வளவு எம்பிக்கள் பாரதிய ஜனதா கட்சி பெற்றது என்று தெரியும். 2014 இந்தியா மோடியின் மீது நம்பிக்கை வைத்து எப்படி சிங்கப்பூர் ஒரு காலகட்டத்தில் லீ குவாங் யூ மேல் நம்பிக்கை வச்சதோ, இன்னைக்கு மோடி 10 ஆண்டுகள் கழித்து இந்த நாட்டை திரும்பி பார்க்கும் பொழுது நாங்கள் டெலிவர் பண்ணியிருக்கோமா நீங்கள் கேட்டீங்கன்னா, எந்த இண்டிகேட்டர் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணாலும் we have delivered. அது எந்த இண்டிகேட்டர்? லெஃப்டிஸ்ட் ஒரு இண்டிகேட்டர் வைப்பான். குறிப்பாக நம்முடைய இடதுசாரி நண்பர்கள் சொல்லுவாங்க, இல்லைங்க எத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுத்தீங்க, அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்களா? 4 கோடி பேர். எத்தனை பேருக்கு குடி தண்ணீர் கொடுத்தீங்க? கோடிக்கணக்கான பேர். எத்தனை பேருக்கு ரேஷனில் கரெக்டாக அரிசி பருப்பெல்லாம் கரெக்டாக கொடுக்குறீங்க? 80 கோடி பேர். எத்தனை பேருக்கு நீங்கள் மருத்துவ காப்பீடு கொடுக்குறீங்க? 65 கோடி பேர். இல்லை எத்தனை பேருக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறீங்க? 28 கோடி பேர். ஸோ இந்தியாவில் இந்த 10 ஆண்டுகளில் ஒரு புதுமையான ஒரு ஆட்சியை பார்த்துருக்கோம். நெய்தர் லெஃப்ட் நார் ரைட் நார் சென்டர், பட் அ காம்பினேஷன் ஆஃப் கவர்னன்ஸ். நீங்கள் இந்த இண்டிகேட்டரில் எக்ஸ்ட்ரீம் போனீங்க அப்படின்னா நம்முடைய அரசு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கோம். இல்லை இந்த இண்டிகேட்டர் ரைட்டஸ்ட் இண்டிகேட்டர், இல்லை நாங்கள்லாம் பிஸ்னஸ் பீப்புள், வி வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் த ரைட் சைட் பெர்ஸ்பெக்டிவ். ரிஃபார்ம்ஸை பற்றி சொல்லுங்கள். 18,000 சட்டங்களை, 18,000 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை உடச்சி எடுத்திருக்கோம். இதெல்லாம் 75 ஆண்டு காலமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது ஒரே ஒரு ரெகுலேஷன் மட்டும் சொல்கிறேன். ஆந்திராவில் நீங்கள் டிராஃபிக் இன்ஸ்பெக்டரை செலக்ட் ஆகணும்னா உங்கள் பல் வரிசைப்படி இருக்கணும். யுவர் டீத் ஷுட் பி இன் அ பர்டிகுலர் ஃபார்மேட்டிவ் ஆர்டர். அது இருந்ததுனா தான் ஆந்திராவில் நீங்கள் மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டராக தேர்வு செய்ய முடியும். 50 வருஷம் இதை வச்சு மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரை எலெக்ட் பண்ணணும், செலக்டட் இன் ஆந்திரா. இந்த மாதிரி டவுன் ரைட் ஸ்டூபிடிட்டி, 18,000 சட்டங்கள், 18,000 ரெகுலேஷன்ஸ், 18,000 ரூல்ஸ் இந்த நாட்டிலிருந்து எடுத்திருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.